ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூட்டியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. இன்று மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் 9ஆம் நாள், ஆங்கில தேதி 25/11/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமி திதி இரவு 7:49 வரைக்கும். இன்றைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இரவு 9:38 வரைக்கும். இன்று 60 நாழிகையும் சித்தயோகம் கூடிய நாளாக அமைகிறது. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று வாரசூலை வடக்கு வடமேற்கு, பரிகாரம் பால். இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். எங்கள் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிம்ம ராசிக்கு இன்றைய நிலை எப்படி இருக்கிறது, கிரகங்கள் இன்னைக்கு என்னென்ன பலனை கொடுக்க போகுது. ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார், 4ஆம் இடத்தில் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கார், சூப்பர். 10 சுக்கிரன் 3ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடம் குரு பார்வை, எதிரிகளுடைய கொட்டம் அடங்கக்கூடிய ஒரு நாள். நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. 7ல் ராகு இருக்கு. என்ன அது ஒரு மைனஸ் அப்படின்னா, கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். என்னதான் 7ரை சனி உங்களுக்கு நடந்தாலும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பார்வை சனி பகவானுக்கு இருப்பதால் 7ரை சனியினுடைய தாக்கம் என்பது இருக்காது. அதனால் பயப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. 10ஆம் இடத்த அதிபதி ஆட்சி பீடம், சூப்பர், சுக்கிரன். அப்போது புதனும் அங்கே தான் இருக்கார். அப்போது சூரியன் செவ்வாய் குரு மங்கள யோகம், அதாவது குரு பார்வை பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். அப்போ சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் தொழில் ரீதியாக பல திருப்பு முனைகள் ஏற்பட்டு சம்பாத்தியம் என்பது மிக மிக உன்னதமாக இருக்க போகிறது. உத்தியோகம் பார்க்குறேங்க, அரசு உத்தியோகத்தில் இருக்கும், தனியார் துறையில் இருக்கும், எங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? சூப்பராக இருக்கும். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உடைய அற்புதமான நாள் இது. தொழிலில் சாதனை புரிய போகிறீர்கள். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட், இது போன்ற விஷயங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் செய்தி வரப்போகிறது. பொருளாதாரத்தில் சுபீட்சங்களை பார்க்க போகிறீர்கள். 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அப்போது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்க போகிறது. ஆனாலும் கூட பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, நாடகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், எழுத்தாளர்கள், ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், இதையும் தாண்டி காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம்.
அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு சூப்பரான ஒரு நாள். பாருங்கள், 4ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருந்து குரு பார்வை பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கிறார் என்று சொன்னால் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒன்று நல்லது நடக்க போகுது. நீங்கள் எதுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ அது நல்ல செய்தி வரப்போகுது. செலவினங்கள் இருக்கும், சுப செலவு தான் நிறைய இருக்கக்கூடிய ஒரு நாள். ஆனால் 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. பாருங்கள், 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார், 7ல் ராகுவே இருக்கார். அதனால் குடும்பத்தில் கணவன் மனைவி, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அனைவர்களிடத்திலும் நீங்கள் பொறுமையை கையாள வேண்டும். கோபம் வரக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கையில் இன்றைக்கி ஜெயிக்க முடியும். இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல வீண் வாக்குவாதங்கள் வரும், தொழில் பண்ணுற இடத்துல பிரச்சனைகள் வரும், குடும்பத்தில் மற்றவங்க வேடிக்கை பார்க்குற அளவுக்கு சண்டை போட்டு சந்திச்சிருக்க நிலை ஏற்படும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. இருந்தாலும் இன்றைக்கி கோர்ட்டில் ஏதாவது ஒரு கேஸு நிலுவையில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு நாள். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இந்த நாள் யோகமான ஒரு நாள். ராகு கேது பிடியில் இருப்பதால் ஓம் அமிர்த ராகுவே போற்றி, ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு 1008 சொல்லுங்கள், எந்த குறையும் இருக்காது. ராகுவுக்கு துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க, கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்க. மற்றபடி 5ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும். குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க, குலதெய்வம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். இந்த நாள் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக அதிகப்படியான உழைப்பு. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்ப்பீங்க, சொந்த தொழிலாக இருந்தாலும் கூட. ஆனாலும் சம்பாத்தியம் என்பது மிக மிக சிறப்பாக உன்னதமாக இருக்க போகிறது. வங்கி கணக்கு உயரப்போகிறது. இந்த நாள் சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.